இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கேண்டீன் கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கோமே, அந்த கான்ட்ராக்ட் முத்து நேத்து வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவர் அந்த கட்டடத்தை கட்டினதுக்கு பாக்கி பணத்தை தரணுமாமே. ஆமா மேடம். இந்தாங்க மேடம். 90 லட்சம் கொடுக்கணும்னு சொன்னாரு. ஆமா மேடம், இங்க போட்டிருக்காங்க பாருங்க. இது ரகுராம் ஐயா இருக்கிற போது அவர் கையெழுத்து போட்டு அந்த ஆர்டர் அவருக்கு கொடுத்தாரு. அவரு கட்டடத்தை ஒழுங்கா கட்டினாரான்னு சரி பாத்தீங்களா? கட்டடத்தை கட்டி முடிச்சிட்டாரு மேடம். எலெக்ஷன் வந்ததுனால அவருக்கு பேமெண்ட் கொடுக்கல. அவர் வந்தார உடனே செக் போட்டு கொடுத்துடலாம் மேடம். நல்லது. அம்மா வணக்கம்மா. வாங்க உட்காருங்க. அம்மா நேத்து வீட்டுக்கு வந்தல்ல, அத பத்தி பேசலான்னு தான். அதான் அத பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அப்படிங்களாம்மா, ரொம்ப சந்தோஷம்மா. சரண்யா எடுத்துட்டு வாங்க. சரிங்க மேடம். மேடம் மேடம் இதுல எல்லாத்தையும் எப்பயோ எழுதிட்டேன் மேடம். நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்துடலாம் மேடம். பெரியம்மா, கையெழுத்து போடாதீங்க. என்ன விஷயம் மாயா? பெரியம்மா, இவர் கட்டியிருக்கிற அந்த கவர்மெண்ட் கேண்டீன் கட்டிடம் நல்லா கட்டியிருக்காரா, வலுவா இருக்கான்னு செக் பண்ணி பாத்தீங்களா பெரியம்மா? நான் பார்க்கல. ஆனா இதோ இவங்க பார்த்துட்டு வந்து சொன்னாங்க. இன்னும் நான் போய் பார்க்கல மாயா. நீங்க ஒரு தடவை கட்டிடத்தை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பணத்தை கொடுக்கறது நல்லது. ஏன் மாயா, ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா இவரை பத்தி விசாரிச்சதுல இந்த கான்ட்ராக்ட் முத்து புவனாவோட பினாமின்னு தெரிய வந்துச்சு.